கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறது. உங்களே அறியாத தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். இதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கு சந்தேக கண் கொண்டு பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு, இதை நோக்கி நீங்கள் போவீங்க. அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். லைஃப்பில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். யாரெல்லாம் நம்பணும் யாரையெல்லாம் நம்பக்கூடாதுங்கிற ஒரு எண்ணங்கள், சிந்தனைக்கு நீங்களே தெளிவான முடிவுக்கு வந்துடுவீங்க. இருந்தால் கூட இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்கும். என்டர்டைன்மெண்ட் பெரிய லெவலில் இருக்குது. டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. கெஸ்ட்டாக யார் வீட்டுக்காக போவீங்க, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். வருமானங்களும் உங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் வாங்கலாம். நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், தாராளமாக பண்ணுங்கள். நான் மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமாங்கிறவங்க இந்த வாரம் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். இந்த வாரத்தில் பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கையில் இருக்கக்கூடிய பணங்கள் எதுவும் அதை வச்சு மூவ் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. உங்களுடைய ஜாபில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் பிரமாதம். வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஏதாவது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ வழக்கம் போல் கடகராசியை பொறுத்த வரைக்கும் 8ல் சனி இருக்குதுன்னு ஒரி பண்ணாதீங்க. சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இல்லைன்னா கிடைக்கும். கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு, தன வரவு இருக்குது. அது இல்லைன்னா எதை பணங்கள் வரலையோ, பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி பணங்கள் வரல, அரியர்ஸ் பணங்கள் வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, இந்த வரலைங்கிற வார்த்தை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் பாஸ்போர்ட், விசா வரதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, தடை இருக்குது. இந்த வாரம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், இது அத்தனையும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் கூடும். இந்த வாரம் முழுவதும் பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்.